சார் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தேன். ம். அப்போ அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஸோ வேரியடு பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். க்ரோவில் ஒன்று, எஸ்பிஐயில் ஒன்று, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டு ஐடிஎஃப்சியில் ஒன்று இருந்தது. அதில் ஒன்றுன்ட்டு தனித்தனியா. இப்போ அதில் இருக்கிறதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்மில் மாறலாமா? டெஃபினட்டாக மாறலாம். அந்த எஸ்பெஷலி நீங்கள் சொல்கிற பிளாட்ஃபார்ம்லலாம் எப்படின்னா ஆப்ஷன்ஸு மாதிரி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் அலோவ் பண்ணுறாங்க. இது ஜெயின் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு அமெரிக்கன் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை வந்து ட்ரேட் பண்ண வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக ப்ராஃபிட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்றாங்க. ஒரு சுமார் 5000 கோடி வரைக்கும் அவங்க எடுத்துகிட்டு போனதாக ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வரல. நம்ம வந்து ஒரு நீங்கள் யங்ஸ்டராக இருக்கீங்க, ஒரு லாங் டேர்மில் வெல்த் க்ரியேட் பண்ணணுங்கிறது தான் உங்கள் ஆசை. அப்போ நீங்கள் வந்து டிஃபன் காஃபி ரேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட் விழுந்துருந்தது, 200 பாயிண்ட் விழுந்து திரும்பி மேலே ஏறி திரும்பி இறங்கிது. அப்போ இன்றைக்கி ஒரு 1000 2000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, 3000 எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் சும்மா இருக்கிறது எப்படின்னு. இப்போ ஒரு போர்ஷனு மாதம் நீங்கள் 10,000 15,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி புரோக்கர்கிட்ட தான் நீங்கள் போகணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து 3 சீட் ஆடுறதுக்காக போனோன்னா பணம் கையை விட்டு போயிடும். சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி. நான் வந்து ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தது என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு சவரன் கோல்டு வாங்கிடணுன்றது. அது கோல்டு இடிஎஃப்ல போகிறது பெட்டரா, இல்லைனா கோல்டு காயினாகவே நான் வாங்கிடுறது? கோல்டு காயினாக வாங்குறது பெட்டர். ஓகே. 12th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு என்ன கோர்சஸ் எடுக்கலாம், நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கிறோங்கிறது முக்கியம் என்ன கிடையாது. படிக்கலாம்? அப்படிங்கிறது வந்து பேசிக் ஸ்கில்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன டிகிரி வேணால் வாங்கலாம், டிகிரிங்கிறது முக்கியம். பட் இங்கிலீஷ் நாலேஜுங்கிறது ரொம்ப முக்கியம். சுலபமாக இங்கிலீஷ் பேச தெரியணும், இங்கிலீஷில் எழுத தெரியணும். இது வந்து இந்த காலத்தில் அது ரொம்ப இல்லை அந்த ஸ்கில்லு. ஸோ நாளைக்கு வேலைக்கு தான் போனோன்னா இங்கிலீஷில் எழுதி இங்கிலீஷ் நல்லா படிக்க தெரிஞ்சாலே பெரிய ஸ்கில்லு. அதை தவிர பேசிக்காக வந்து அந்த எம்எஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் இதை யூஸ் பண்ண தெரியணும். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு பேசிக் கோடிங் ஸ்கில், பைத்தான் இது மாதிரி கற்றுக்கிட்டாங்கன்னா டெஃபினட்டாக நல்ல சம்பளம் கிடைக்கும். நீங்கள் பிகாம் படித்தீங்களா பிஇ படித்தீங்களான்னு யாரும் கேட்க போகிறது. இப்போ நான் சொன்ன ஸ்கில்ஸ் தான் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா டெஃபினட்டாக வேலை கிடைச்சிடும். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்ததுனால இதெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் எங்கே சொல்லிக் கொடுப்பாங்க? நம்ம ஸ்கூலில் எந்த ஸ்கூல்லேயுமே இங்கிலீஷ் சரியாக சொல்லிக் கொடுக்கறதில்ல, காலேஜ்லேயும் இங்கிலீஷ் சரியாக கொடுக்கறதில்ல. ஸோ நீங்கள் தனியாக இங்கிலீஷுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும். இங்கிலீஷில் சுலபமாக புஸ்தகம் படிக்கணும், அந்த புஸ்தகத்தில் என்ன பார்த்தோன்னு கழித்து எழுத தெரியணும், டெய்லி ஹிந்து பேப்பர் படிக்கணும், ரைட்டுங்களா? ரீடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும். அந்த ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வேணும். நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் போடுறீங்கன்னு முக்கியம் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் போடுறீங்கன்னா அவன் கொஸ்டின் 1 டைம் ஆன்சர் 4 டைம் கையில் கைடை கொடுத்து மக் அடிச்சிடுவான். நீங்கள் அதுக்கு 3-4 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு சாதாரண பிகாம் காலேஜில் பிகாம் சேர்த்துட்டு இந்த ஸ்கில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ சாதாரண காலேஜில் பிசிஏ சேர்த்துட்டு அப்புறமா எம்சிஏ படிக்க சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்து நீங்கள் அவரை இங்கிலீஷ் ரைட்டிங் லேர்னிங்கு, எக்ஸலில் கோர்ஸ், இதெல்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது, எக்ஸல்லு, அதுக்கப்புறம் பைத்தான் கோர்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக பெட்டர் ஃப்யூச்சர் இன் லைஃப் இருக்கும். இது நான் சொன்னதும் சயின்ஸ் தானே. நீங்கள் போய் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்ததுனால ஒன்றும் மாறிடாது. அதுக்கு பதிலாக பிசிஏ படிச்சுட்டு இந்த இங்கிலீஷை நல்லா சொல்லி கொடுத்தீங்கன்னா பெட்டர் லைஃப் ஸ்கில்ஸ் இருக்கும். இப்போ ஃபைனான்ஷியலி ஸ்டேபிளாக இல்லாத ஒரு ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் போடுறதுனா எந்த மாதிரி இன்சூரன்ஸ் சார்? நீங்கள் யாராக இருந்தாலும் 2 இன்சூரன்ஸ் தான் ஒன்று வேணும். ஓகே சார். ஒன்று டேர்ம் இன்சூரன்ஸ், ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகே சார். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்னென்னா உங்கள் வீட்டில் யாருக்கா வியாதி வந்துடுச்சு, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணுன்னா ஓகே, அந்த கார்டை கொடுத்தா நீங்கள் காசு செலவுக்காமல் அந்த பணத்தை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டணும். ஓகே சார். 2வது நீங்கள் தான் ஏர்னிங் மெம்பர், எஸ் சார். வேறு யாரும் ஏர்னிங் இல்லை அப்படின்னா நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு கொடுத்துருவாங்க. மெடிக்கல் ப்ளஸ் டேர்ம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்சூரன்ஸஸ்? அப்படி கிடையாது. லைஃப் இன்சூரன்ஸ் தனி டிவிஷன், டேர்ம் இன்சூரன்ஸ் தனி. ஸோ ரெண்டுமே செப்பரேட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு எடுக்கணும், ஓகே சார், அம்மா அப்பாவுக்கு எடுக்கணும். ஓகே. இப்போ கோல்டு ஃப்ளக்சுவேஷன் ஆகுது சார், இந்த மாதிரி காப்பர் எப்படி சார்? காப்பர் மார்க்கெட் எப்படி? காப்பர்லாம் பக்கத்துலேயே போகாதீங்க. கோல்டும் நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி ஒரு அவசரத்துக்கு நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சேர்த்துக்கோங்களே தவிர நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக இல்லை.
இந்த மாதிரி டிவியில் பார்த்து ஏமாந்துடாதீங்க. ஓகே சார். உங்கள் பேர் சார்? சந்தோஷ் சார். நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். என்ன பிஸ்னஸ் சார்? க்ரீன் எனர்ஜியில் இருக்கேன் சார். இப்போ வெரி குட். விசி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணேன். அதில் நீங்கள் சொன்ன மாதிரியே ப்ராப்ளம் ஆகி வெளியே வந்துட்டு என்னை வெளியே தூக்கி போட்டாங்க. அதான் அதுக்கப்புறமாட்டு வந்துட்டு ஓன் பண்ணதில் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு இருக்கேன் சார். கவர்மெண்ட்டோட பாலிசிஸில் லைன் வித் என்ன பிஸ்னஸ் இருக்கோ எத்தனை சிபிஜி பிளான்ட் போட்டுட்ருக்கோம் சார். அதில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரேடர்ஸ் நாங்கள். இப்போ நாங்கள் பிளான்ட்டோ ராமநாதபுரத்தில் போட்டுட்ருக்கோம். சூப்பர். செல்ஃப் சஸ்டெய்னிங்காக எது மற்றவங்க டிபெண்ட் பண்ணி டிசி இப்போ போட்டால் அவன் கம்பெனி அவன்கிட்ட போயிடுச்சு சார். அதான் சொல்கிறாங்க பண்ணி போயிடுச்சு. சொன்னாங்க கேட்குறீங்க. டெல்லியிலேருந்து எவனா ஏதாவது ஒன்று சொன்னால் அதை நம்பிடுறீங்க. நான் சொன்னால் அதை தப்பாக சொல்கிறீங்க நீங்கள். அப்படி இல்லை சார். அது நான் என்னோட லேர்னிங் தான் சொல்கிறேன். பண்ணி 2000 மக்களுக்கு சொல்லு. விசினா ஏமாத்திடுவான்னு சொல்லிவிடு. விசினா வந்துட்டு கண்டிப்பாக அவங்க நினச்சபடி போகலனாக்கா நம்மளே நம்ம கம்பெனி விட்டு வெளில தூக்கிடுவோம். நம்மளே நம்ம கம்பெனி விட்டு வெளியே போட்டுருவோம். நாயை விட கேவலமாக நடத்திடுவானுங்க. அதனால் விசி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கவர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கவர்மெண்ட் பாலிசிஸ் த்ரூ என்னெல்லாம் பிஸ்னஸ் பணம் கையில் இருக்கோ அந்த பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் எங்கே கொலாட்ரல் இல்லாமல் லோன் தராங்களோ அதை மட்டும் பண்ணோம். அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். இப்போ கொஞ்சம் நல்லா மேலே க்ரோத் வந்துட்டுருக்கு. ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன். எங்கள் வீட்டில் என்ன ஓடுதோ இல்லையோ டெய்லி உங்கள் வீடியோ ஓடுது சார். டெஃபினட்டாக லேர்ன்ட் a lot from your videos actually. தேங்க்யூ. நான் யாரை மிரட்டினேன் இப்போ? A1 A2 கூட பயப்படுறேன். A1 A2 தான் உண்மையை தானே சொல்கிறேன், பொய் சொல்கிறேன்? உண்மையாக பயப்படுற மாதிரி மிரட்டுறீங்க. உண்மையாக சொல்கிறேன்னா பொய்யா சொல்கிறேன்? உண்மையாக தான் சொல்கிறேன். நிலம்லாம் எங்கே இருக்குது? குளித்தலையிலே தான். குளத்தலை டவுன் ஆச்சு. பக்கத்துலேயே 1 கிலோமீட்டர்லேயே. என்ன வாழை தானே? வாழை விவசாயம், வாழைக்காய் வியாபாரம். நல்லது. பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? இன்ஃபோசிஸ் வேலைக்கு அப்படி 2 பசங்க 2 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம். இங்கே சென்னை வந்தால் அப்புறம் அங்கேயே இருக்கிறாங்க. சரி, கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க. எவ்வளோ ஏக்கர் வச்சுருக்கீங்க? 5 ஏக்கர். 5 ஏக்கர். நீ பெரிய முதலாளியா? நீ வாழைக்காய் வியாபாரமும் பண்ணுறேன். நிறைய அதை விட்டு நிறைய அந்த விட்டுட்டு அது டாக்ஸி டிரைவர் சம்பளம் கூட வராது. அதில் வேலைக்கு போன மாதிரி 10 பங்கு கூட நான் சம்பாதிச்சேன். நான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் கெடுத்துட்டீங்க. சௌரியமாக வச்சு கெடுத்துட்டேன். அதுதான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? தெரியலையா? பரவாயில்ல, சொல்லுங்கள். இன்ஃபோசிஸ் எப்படி இருக்குது? ஸ்ரீ ஆமாம் ஆமாம். மணிப்பேச்சு ஹலோ மணிப்பேச்சு யார் கூட இருக்கேன்? நான் சாப்பிட்டு இருக்கேன். வரேன் கட் பண்ணிட்டு வரேன். வீடியோ காலில் வரணுமா? வீட்டில் வந்து ரகுன்னு போட்டுருவோம். சார் வணக்கம். நீங்கள் வீட்டில் தான் இருக்கேன் இன்னைக்கு. தேங்க்யூ சார். சரி, பார்த்தாச்சா? சந்தோஷமா? தேங்க்யூ. சரி, ஓகே. சரி, பாய். மற்றவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு டெஃபினட்டாக கூட்டின்னு வாங்க. நீங்களும் வாங்க. கண்டிப்பாக நான் வரேன். வாங்க. நம்பர் வாங்கிக்கோ. இவன் தான் உட்காருவான். இவன் தான் என்னோட ஆஃபீஸ். நான் அவனோட தான் உட்காந்துட்டுருப்பேன். நாளைக்கு வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து காக்காஜி ராமசாமியை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். அவங்க வீட்டிலேருந்து ஒரு 10 வீடு தள்ளி தான் பிரச்சாரத்துக்காக இந்திரா காந்தி ஒரு தடவை வந்திருந்தப்ப எங்கள் பாட்டி வந்து ஓடி வந்து உப்மா கையில் என்ன கிடைக்கிறதுன்னு தெரியலையா, உப்மா தான் இருந்துதான், உப்மா சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்தாலாம். சூப்பர். ஆமா, அதனால தான் உங்கள் பாட்டி உங்களுக்கு இந்திரான்னு பேர். அந்த மாதிரி தைரியமா இருக்கணும்னு சொல்லி வச்சார். அதான் தைரியமாக வந்து பேசுகிறேன். அப்புறம் என்ன? கண்டிப்பா. இத பாருங்க, அவரால் இருக்க முடியல. நாளைக்கு வாங்க, டெஃபினட்டாக பேசலாம். கண்டிப்பா. ஸ்ரீநிதியா? என்ன வயசாடுது உனக்கு? ப்ரீகேஜி படிக்கிறீங்களா? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஓடிஏவா? எங்கே இருக்குது வீடு உனக்கு? அப்படியா? தெருமனையில் இருக்கா வீடு? சரி. வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.